Welcome to Aizan Lessons. Here you'll find kids' stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ ஃபியூச்சர் சயின்டிஸ்ட்ஸ் குட்டீஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரோபோ ரவி. என்னுடைய குரல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப மெதுவாகவும் தெளிவாகவும் கேட்கிறதா? ஆமாம், நான் ஒரு ரோபோ. இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போறோம். ரெடியா? சாதாரணமா ஒரு சின்ன கல்ல மேல தூக்கி போட்டாலே அது உடனே கீழே வந்துடுது இல்லையா? ஆனா 100 யானைகளை விட அதிக வெயிட் இருக்கிற ஒரு பெரிய ஏரோப்ளேன் எப்படி கீழே விழாம வானத்துல அப்படியே பறக்குது? இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தானே. எப்படி அவ்வளவு கனமான ஒரு பொருள் காத்துல மிதக்க முடியும்? வாங்க அதோட சீக்ரெட்டை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இந்த பூமி எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு. இதத்தான் நாம கிராவிட்டி அல்லது புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்றோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய காந்த மாதிரி பூமி செயல்படுது. அப்போ பல டன் வெயிட் இருக்கிற அந்த ஏரோப்ளேனை மட்டும் பூமி ஏன் கீழே இழுக்கல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கல்ல? அந்த பெரிய ரகசியம் எங்க ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? ஏரோப்ளேனோட இறக்கைகள், அதாவது விங்ஸ்ல தான் இந்த சீக்ரெட்டே இருக்கு. ஏரோப்ளேன் விங்ஸ் சாதாரண பறவைகளோட இறக்க மாதிரி இருக்காது. அது ஒரு ஸ்பெஷலான கர்வ்டு ஷேப்ல, அதாவது கொஞ்சம் வளைவா டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த வளைவால ஷேப் தான் கிராவிட்டியே தோற்கடிக்க போகுது. எப்படின்னு பாப்போமா? இப்ப நல்லா கவனிங்க. ஏரோப்ளேன் முன்னாடி போகும்போது காத்து அந்த விங்ஸுக்கு மேலையும் கீழையும் போகுமா. விங்கோட மேல் பகுதி கொஞ்சம் வளைவா இருக்கிறதால அங்க போற காத்து ரொம்ப ஃபாஸ்டா வேகமா போகும். இப்படி வேகமா போற காத்து அங்க ஒரு லோ பிரஷரை உருவாக்குது. ஆனா விங்கோட கீழ்ப்பகுதி கொஞ்சம் தட்டையா இருக்கிறதால அங்க காத்து கொஞ்சம் மெதுவா போகும். இது ஹை பிரஷரை உருவாக்குது. இதுல ஒரு சூப்பரான சயின்ஸ் ரூல் இருக்கு. எப்பவுமே அதிக அழுத்தம், அதாவது ஹை பிரஷர் காத்து லோ பிரஷர் இருக்கிற இடத்த நோக்கி வேகமா தள்ளும். அதனால விங்கு கீழே இருக்கிற ஹை பிரஷர் காத்து ஏரோப்ளேனை முழு பலத்தோட மேல தள்ள ஆரம்பிக்கும். இதத்தான் நாம லிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த லிஃப்ட்ங்கிற மேல தள்ளுற ஃபோர்ஸ் தான் 100 யானை வெயிட் இருக்கிற பிளேனையும் வானத்துல ஈஸியா மிதக்க வைக்குது. என்ன இன்னுமா டவுட்டா இருக்கு? ஓகே, உங்க வீட்லயே பண்ணக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப பண்ணி பார்க்கலாமா? ஒரு சின்ன பேப்பர் துண்டை உங்க வாய்க்கு முன்னாடி புடிச்சுக்கோங்க. இப்போ அந்த பேப்பருக்கு மேல வேகமா ஊதுங்க. என்ன ஆகுது? பேப்பர் கீழே வளையாம ஆச்சரியமா மேல தூக்கப்படுது பாத்தீங்களா? நீங்க மேல வேகமா ஊதுனதால பிரஷர் குறைஞ்சு கீழே இருக்கிற காத்து பேப்பரை மேல தள்ளுது. இதே சயின்ஸ் தான் மிகப்பெரிய ஏரோப்ளேன் விங்லயும் நடக்குது. சரி, ஏரோப்ளேன் விங்ஸ்ங்கிறது ஒரே ஒரு நீளமான மரக்கட்ட மாதிரி சாலிட் பீஸ் கிடையாது. அதெல்லாம் அசையக்கூடிய பல பார்ட்ஸ் இருக்கு. முக்கியமா ஃபிளாப்ஸ். ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகும்போதும் கீழே லேண்ட் ஆகும்போதும் இந்த ஃபிளாப்ஸ் அப்படியே விரிவடையும். எதுக்கு தெரியுமா? அப்பதான் நிறைய காத்த புடிச்சு ஏரோப்ளேனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா லிஃப்ட அது கொடுக்க முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, வானத்துல அவ்வளோ வேகமா பறக்கும்போது செம காத்தடிக்கும்ல. அந்த பழத்த காத்து எதிர்த்துக்கிட்டு இவ்ளோ பெரிய விங் ஃபிளாப்ஸை எப்படி அசைய வைக்கிறது? மனுஷங்களால அது முடியுமா? நோ சான்ஸ். அங்கதான் ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இது ஒரு பவர்ஃபுல் லிக்விட் பிரஷர் சிஸ்டம். ஒரு திரவத்தோட அழுத்தத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய மெஷின் பார்ட்ஸை ஈஸியா நகர்த்துற ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் டெக்னாலஜி தான் இது. இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடுற சிரிஞ்ச பார்த்திருப்பீங்க. அதோட பின்னாடி நாம அழுத்தும்போது உள்ளே இருக்கிற லிக்விட் ஒரு பெரிய பிரஷரோட முன்னாடி தள்ளப்படுது இல்லையா? அதே லிக்விட் பிரஷர் பவரை வச்சுதான் ஏரோப்ளேனுக்குள்ள இருக்கிற ஹைட்ராலிக்ஸ் அந்த பெரிய விங் ஃபிளாப்ஸை ரொம்ப ஈஸியா தள்ளி நகர்த்துது. ஓகே, ஏரோப்ளேன் எப்படி மேல போகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா அது எப்படி வானத்துல லெஃப்ட் ரைட்னு திரும்புது? அதுக்கு யூஸ் ஆகிற பார்ட்ஸ் தான் ஏலரான்ஸ். இது இறக்கைகளோட ஓரங்கள்ல இருக்கிற அசையக்கூடிய ஸ்பெஷல் பார்ட்ஸ். பைலட் ஏரோப்ளேனை திருப்ப நினைக்கும் போது ஒரு விங்கில் இருக்கிற எய்லரான கொஞ்சமா மேலேயும் இன்னொரு பக்கத்தை கீழேயும் மாற்றுவார். இதனால காத்தோட பிரஷர் மாறி ஏரோப்ளேன் ரொம்ப அழகா திரும்பும். மேலே எழும்ப லிஃப்ட் வேணும். ஆனா முன்னாடி போக என்ன வேணும்? பெரிய ஏரோப்ளேன்ல ஜெட் என்ஜின்ஸ் இருக்கும். இது முன்னாடி இருக்கிற காத்த உள்ள இழுத்து ஃபியூல்ல எரிச்சு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சூடான காத்த பின்னாடி வேகமா தள்ளும். காத்து பின்னாடி போறதால ஏரோப்ளேன் வேகமா முன்னாடி புஷ் ஆகுது. அதே மாதிரி சின்ன பிளேன்ஸ்ல ப்ரொப்பல்லாஸ் இருக்கும். இது ஒரு பெரிய ஃபேன் மாதிரி சுத்தி காத்த பின்னாடி தள்ளி பிளேனை முன்னாடி செலுத்துது. இதுவரைக்கும் நாம பார்த்தத 4 ஃபோர்சஸ் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு ரொம்ப அழகா சுருக்கி சொல்லலாம். இத ஏன் ரோபோ குரல்ல ரொம்ப மெதுவாவும் தெளிவாவும் சொல்றேன், கவனமா கேளுங்க. லிஃப்ட் பிளேனை மேல தூக்குது, கிராவிட்டி கீழே இழுக்குது, த்ரஸ்ட் முன்னாடி தள்ளுது, டிராக் அப்படிங்கிற காத்தோட எதிர்ப்பு விசை பிளேனை பின்னாடி இழுக்குது. இந்த 4 விசைகளும் பர்ஃபெக்டா பேலன்ஸ்டா இருக்கும்போது ஏரோப்ளேன் வானத்துல ரொம்ப ஸ்மூத்தா பறக்கும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் சில சமயம் வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஏரோப்ளேன் திடீர்னு குலுங்கறத நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம், இல்லனா கேள்விப்பட்டிருக்கலாம்.
அடடா இது ஏன் இப்படி ஆகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் நம்ம அடுத்த சயின்ஸ் ரகசியம். பயப்படவே வேண்டாம் குட்டீஸ், அந்த குலுங்கலுக்கு பேரு தான் டர்புலன்ஸ். வானத்துல எல்லா இடத்துலயும் காத்து ஒரே மாதிரி அமைதியா இருக்காது. சில இடங்கள்ல கொஞ்சம் கரடு முரடான காத்து இருக்கும். அந்த ரஃப் விண்ட்ல ஏரோப்ளேன் போகும்போது லேசா ஷேக் ஆகும். நம்ம ஊர் ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் வந்தா வண்டி எப்படி லேசா குலுங்குமோ அதே மாதிரி தான் வானத்துல இந்த டர்புலன்ஸ். இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதை சமாளிக்க பைலட்ஸ்க்கு சூப்பரா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. சோ கவலையே வேண்டாம். வாவ்! இப்போ உங்களுக்கான ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் குவிஸ் டைம். நீங்க எவ்ளோ கவனமா கேட்டீங்கன்னு பார்க்கலாமா? எந்த விசை ஒரு ஏரோப்ளேனை வானத்தை நோக்கி மேல தள்ளுது? ஆப்ஷன் ஏ டிராக், ஆப்ஷன் பி லிஃப்ட், இல்ல ஆப்ஷன் சி ஃபியூவல். யோசிச்சு சரியான விடையை சொல்லுங்க பாப்போம். எஸ், நீங்க நினைக்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். விடை பி லிஃப்ட். மிகப்பெரிய ஏரோப்ளேன் சீக்ரெட்டை இன்னைக்கு நாம சூப்பரா சால்வ் பண்ணிட்டோம். கிரேட் ஜாப். அவ்வளோ பெரிய வெயிட் எப்படி வானத்துல மிதக்குதுங்கிற சயின்ஸ் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அடுத்து நாம பார்க்க போற சயின்ஸ் விளக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அது என்ன பத்தினது. ஆமா, ஒரு ரோபோவோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதை மிஸ் பண்ணாம இருக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ரோபோ ரவி. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் பை பாய். கிட்ஸ், இந்த வீடியோ தமிழ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்லயும் இருக்கு. தமிழ்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. லேர்ன் சயின்ஸ் பிளஸ் லேர்ன் லாங்குவேஜஸ் ஈக்குவல்ஸ் டபுள் ஃபன்.